தீர்வை தேடி பகுதியில் ஒளிபரப்பப்படும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்து வருகிறது. அந்த வகையில் புதிய தலைமுறையின் தீர்வை தேடி பகுதியில் செய்தி ஒளிபரப்பானதன் எதிரொலியாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இடியும் நிலையில் இருந்த பழைய பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டது. கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழைய கட்டடம் ஒன்று எப்போது வேண்டுமென்றாலும் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. அதனை இடிக்க வலியுறுத்தி அரசுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் அந்த பழைய கட்டடம் இடிக்கப்படவில்லை. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தி வந்த பழைய பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டது. இப்போ பயம் இல்லாமல் எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு கூச்சம் இல்லாமல் இருக்குது. இப்போ எல்லாம் அதிகாரி பார்த்து கட்டடத்தை இடிச்சிட்டு இருக்காங்க. பள்ளி பசங்களுக்கும் கிரவுண்டு கிடைக்கிது இப்போ விளையாடுறதுக்கு. அதனால் புதிய தலைமுறைக்கு நன்றி. நேரலை ஒளிபரப்பு நாங்கள் 4 to 5. அதனால இன்றைக்கி இந்த பில்டிங் இந்த விடிவு காலம் பிறந்திருக்கு. புதிய தலைமுறை நேரலை ஒளிபரப்பு பண்ண அன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர், துணை பெருந்தலைவர் எல்லாருமே மறுநாளே ஆய்வு பண்ணிவிட்டு 2 நாளாக நான் இடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மழையால் ஒரு வாரம் கொஞ்சம் தாங்கியிருக்கு, வேலை கொஞ்சம் டிமாண்ட் ஆகி நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பசங்க விளையாடுறதுக்கும் பெற்றோரில் பார்க்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. நாமக்கல் பாரதி நகரில் உள்ள குப்பை கிடங்கால் அப்பகுதியின் சுற்றுச்சூழல் மாசுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. பல்வேறு வகையில் தாங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட 39 வார்டுகளிலும் இருந்து தினமும் 46 டன் அளவிற்கு குப்பைகள் சேகரிக்கப்பட்டு கொசவம்பட்டி பாரதி நகர் பகுதியில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகின்றன. இவ்வாறு பல ஆண்டுகளாக கொட்டப்பட்டு வருவதால் குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளன. இதனால் ஏற்படும் துர்நாற்றம், கொசு தொல்லை போன்றவற்றால் மிகவும் அவதிப்படுவதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள். ஒரு 10 வருஷமாக குப்பை நின்று போச்சு. இந்த 10 வருஷத்தில் இந்த குப்பை நிற்காம இந்த ஊசி மாற்றுறதுனால யாரும் அல்றது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கொசு, ஈய தொல்லை, இந்த பாம்பு இதெல்லாம் தொல்லை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் செவரு கட்டினாங்க. இப்போ செவரு கட்டி ஒரு வட்டம் நெருப்பிடிச்சு விட்டாங்க. கலெக்டர் சொன்னார் 20 அடி தள்ளி கொட்டுங்கன்னு சொன்னார். 20 அடி தள்ளி கொட்டிருந்தாங்க. இப்போ ஒட்டியாக கொட்டி குப்பை குப்பையிலேருந்து வீட்டு மேலே தாவர அளவுக்கு குப்பை கொட்டிட்டாங்க. நாய்ங்க வீட்டு பக்கம் வருது. செவரு சாஞ்சி போச்சு. செவரு வழியில் பாம்புங்களாம் வருது. அப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதற்கு முன் நன்றாக இருந்த நிலத்தடி நீர் தற்போது மிகவும் கெட்டுப்போய்விட்டதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். பருகுவதற்கு பயனற்றதாகிவிட்ட அந்த நீரில் குளித்தால் கூட தோலில் பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் கோடை காலத்தில் தண்ணீருக்கு மிகவும் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். அப்பெல்லாம் குப்பை ஜாஸ்தி இல்லை, தண்ணி நல்லா இருந்துச்சு. அங்கே ஊருக்குள்ள இருந்த எல்லாரும் கூட எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 10 வருஷமா தண்ணி ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ இருக்க ரொம்ப கலர் கருப்பாவே மாறிடுச்சுங்க. அந்த தண்ணி ஒன்றும் செய்ய முடியல, குளிக்க முடியல, ஒரு ஏனங்காலம் எதுக்குமே முடியல. குப்பை கிடங்கிலிருந்து உருவாகும் துர்நாற்றத்தாலும் வெயில் காலங்களில் குப்பைகளுக்கு தீ வைக்கப்படுவதால் ஏற்படும் புகையாலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு சுவாச பிரச்சினை, கண்களில் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குப்பை கொட்டும் போது அந்த டெஸ்ட் எல்லாம் மூக்கில் சுவாசிக்கிறதுனால அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடுதுங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதில் கொசு ஓவராக வர்றதுனால கொசு கடிச்சு எல்லா கைகள்லாம் அலர்ஜி மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. இருக்கவே முடியல, கொசு தொல்லையும் தாங்க முடியல, ஸ்மெல்லும் தாங்க முடியல. எங்கேயாவது போயிடும், வீட்டை விட்டு போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. வீட்டு ஃபுல்லு இருந்தாலும் அடைச்சி வச்சிருக்க, வெளிக்காற்று சுவாசிக்க முடியல, மூச்சு முட்டுது. குப்பை கிடங்கால் ஏற்படும் இடையூறுகளால் அப்பகுதியினர் கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி தலைவரிடம் கேட்டபோது குப்பைகளை மட்கும் மட்காதவை என தரம் பிரித்து இயற்கை உரம் தயாரிக்கும் பணி கிடங்கில் நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் பல ஆண்டுகளாக தேங்கியுள்ள குப்பைகள் அகற்றுவது தொடர்பாக அரசுக்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக துரைசாமி. நாமக்கல் பாரதி நகரில் உள்ள குப்பை கிடங்கால் சுற்றுச்சூழல் மாசுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம்.
மோகன்ராஜ், ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக பாரதி நகர் பகுதியில குப்பைகளை குவிஞ்சுக்கிட்டு வருது. இதனால அந்த பகுதி மக்கள் தோல் நோய், உடல் உபாதைகள்னு பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் வேற என்னென்ன மாதிரியான பாதிப்புகள், பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக தமிழரசன், ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா குப்பை இல்லாத நகராட்சி அப்படிங்கிற ஒரு பேரை தமிழக அளவுல எடுத்தது நாமக்கல் நகராட்சி தான். ஆனா அந்த நிலைமை இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் நிலவிட்டு இருக்கு. குறிப்பா நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்டது மொத்தமாக 39 வார்டுகள். அந்த வார்டுல பார்த்தோம் அப்படின்னாக்கா நாம நின்று இருக்கிறது இப்ப 32வது வார்டுக்கு உட்பட்ட பாரதி நகர் பகுதி. இந்த பாரதி நகர் குடியிருப்பை ஒட்டி தான் கிட்டத்தட்ட 15 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட 39 கோட்டங்கள்ல இருந்தும் குப்பைகள் நாள் ஒன்றுக்கு சுமார் 40 டன் அளவிற்கு குப்பைகள் சேகரிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் தான் கொட்டப்படுது. இதனால இந்த பகுதி முழுவதுமே ஒரு சுகாதார சீர்கேடு நிறைஞ்ச இடமா மாறி இருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் சுற்றிலும் கிட்டத்தட்ட 300 குடியிருப்புகள் இருக்கு. இங்க இருக்க பகுதி மக்கள் அனைவருமே இங்க குப்பைகள் கொட்டப்படுறதுனால பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த பகுதி மக்கள் சந்திச்சு வராங்க அப்படிங்கறத நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இதே பகுதியை சேர்ந்த பங்காரு நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த குப்பை கிடங்கால நீங்க சந்திக்கிறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை இங்க நாங்க நிம்மதியா தூங்க முடியறது இல்லைங்க. நைட்ல கொசு, ரெண்டாவது ஈக்கள், வாடை, எதுவுமே இங்க இருக்க முடியறது. நிம்மதியா தூங்கி நாங்க 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. எது சொன்னாலும் தண்ணி சுத்தமா கெட்டு போச்சு. தண்ணி பார்த்தா பெட்ரோல் மாதிரி தான் இருக்கும். தண்ணி தண்ணி கலர்ல இருக்காது, பெட்ரோல் கலர் தான் இருக்கும். நாங்க என்னமோ பாடுபட்டு பார்த்தோம், ஒன்னும் பண்ண முடியல. சுகாதார இந்தியா, சுகாதார பிரதமர் தான் பீத்திக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம நாட்டுக்கு ஒண்ணுமே பண்றதே இல்ல. முதலமைச்சர் நான் சொல்ல எல்லாம் சுத்தமா இருக்காங்க, சுத்தமான நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தத்துக்கு வழியே இல்லை. இங்க சுத்தம்னா என்னன்னு கேட்க வேண்டியதா இருக்கு எங்களுக்கு. சுகாதாரம்னு என்ன, எங்க விக்குதுன்னு கேட்க வேண்டியதா இருக்கு எங்களுக்கு. நாங்க எத்தனையோ தடவை முறையிட்டோம். கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், தாசில்தாருக்கு மனு கொடுத்தோம், ஆர்டிஓக்கு மனு கொடுத்தோம், எம்எல்ஏக்கு மனு கொடுத்தோம். யாருமே இன்னும் கண்டுக்கிறதே இல்ல. எங்க ஏரியா ஒதுக்கப்பட்ட ஏரியாவை நினைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். எங்களால நிம்மதியா வாழவே முடியல. தமிழரசன், இப்ப நீங்க இவர் சொன்னதை இந்த ஆதங்க குரல் கேட்டிருக்கும். கண்டிப்பாக இந்த பகுதியில பல்வேறு இன்னல்களை சந்திச்சு வரதா இவர் மிகுந்த ஆதங்கத்தோட அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே சூழ்நிலையில இதே பகுதியில், அதாவது ஆண்கள் பொதுவாக பகல் நேரங்களில் வேலைக்கு சென்றாலும் கூட இந்த பகுதியில் இருக்க பெண்கள், இந்த வீட்டிலேயே தங்கி இருக்கும் பெண்கள் பல்வேறு இன்னல்களை நாள்தோறும், அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் இதே ஒரு துர்நாற்றத்தோடையும் இங்க இருக்க மாசடைந்த இந்த காற்றை சுவாசிச்சுட்டு இந்த பகுதியில பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெண்கள் இந்த பகுதியோட நிலவரம் குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கறது. மோகன்ராஜ், இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மோகன்ராஜ், இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது நம்மோடு பேசுவதற்காக நாமக்கல் நகராட்சி ஆணையர் அசோக் குமார் இணைப்புல வந்திருக்கார். அவரிடம் பேசலாம். ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த குப்பை பிரச்சனைக்கு நகராட்சி சார்பில் இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த குப்பை பிரச்சனை கடந்த காலங்கள்ல தனியார் வசம் ஒப்படைச்சு அதை நிர்வகிக்கும் பொறுப்பு அவங்க கையில கொடுத்திருந்தாங்க. அவங்களோட செயல்பாடுகள் சரியான முறையில் அமையல அப்படிங்கிற நிலைமையில நகராட்சி நிர்வாகம் அவங்களுக்கு வழங்கியிருந்த அந்த குப்பை நிர்வகிக்கும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் நகராட்சி நிர்வாகமே அந்த குப்பைகளை நிர்வகிக்கும் பொறுப்புகளை மேற்கொண்டு தற்போது சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் குப்பைகளை கொண்டு குப்பை கிடங்குல மக்கும் மக்கும் குப்பையாகவும் மக்காத குப்பையாகவும் பிரிச்சு மக்கிற குப்பைகள்ல இருந்து தினசரி 6 முதல் 8 டன் வரைக்கும் உரம் தயாரிக்கும் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அங்க இருந்த 2 இயந்திரங்கள் பழுது அடைந்து அதை இயக்க முடியாத நிலையில இருந்தது. அது நகராட்சி நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பின்னால அந்த 2 இயந்திரங்களும் சீரமைக்கப்பட்டு தற்போது அந்த 2 இயந்திரங்களும் முழுசா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது இல்லாம சுமார் 900 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவுல விண்ட்ரோ கம்போஸ்டிங் அப்படிங்கிற மெத்தட்ல வர்ற பயோடிகிரேடபிள் வேஸ்ட பிரிச்சு வச்சு அதுல இருந்து உரம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதனால இப்போ குப்பைகள் கண்மூடித்தனமாக குப்பை கூடங்களை கொட்டப்பட்டு வருவது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த நிலையில இந்த செயல்பாடுகள் தொடங்கிய நிலையில இருந்து எந்த இடத்துலயுமே குப்பையை அப்படியே கொண்டு போய் டம்ப் பண்றது நிறுத்தி இருக்கு. இருந்தாலும் பழைய ஏற்கனவே குவிஞ்சிருக்கிற குப்பைகளை பயோமைனிங் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை டிஸ்போஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை கணக்கீடு செய்து அரசுக்கு பிரேரணை சமர்ப்பிச்சிருக்கிறோம்.
சோ அந்த பிரேரணையை வந்து சரியான முறையில கொண்டு போய் அரசிடமிருந்து நிதி உதவியை பெற்று ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை வந்து டிஸ்போசல் பண்றதுக்கான ஆழமான செயல் திட்டத்துல நிர்வாகம் இறங்கியிருக்கு. ஐயா, இப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து 15 ஆண்டுகளா நிம்மதியா தூங்க முடியல, கொசு தொல்லை, அப்புறம் அங்க இருக்கிற நிலத்தடி நீர் பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளை பட்டியலிடுறாங்க. இந்த நிலையில இன்னும் எவ்வளவு நாள் கால அளவுல அங்க தேங்கி இருக்கிற குப்பைகளை அகற்ற நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கய்யா? இல்ல, நமக்கு வந்து நமக்கு திட்ட ஒப்புதலுக்காக வேண்டிய அரசுக்கு நாங்க போயிருக்கிறோம். சோ அரசோட ஒப்புதல் கிடைத்த பின்னால அது முறைப்படி நம்ம எப்படி அரசு வந்து இந்த திட்டத்தை முறைப்படி நம்ம வந்து ஒப்பந்த புள்ளி கால் பண்ணி அதைப்படி சரியா செஞ்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டுகள் காலம் எடுத்துக்கிட்டு அதை வந்து முழுசா முடிச்சு கொடுக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நிலத்தடி நீர் பிரச்சனை அப்படின்னு சொன்னது வந்து அது வந்த உடனே இப்ப முழு அளவுல நாங்க சரி செஞ்சிருக்கிறோம். அதாவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க, அந்த குப்பை பிளாட்ஃபார்மை சுத்தி பிளாக் ஆகி அதுல வடிஞ்சிருக்கிற தண்ணி வந்து கலெக்ஷன் வெல்லுக்கு, அதாவது எல்லா இடத்துலயும் உருவாகிற இந்த தண்ணீர் வந்து ஒரு கான்கிரீட்டாலான ஒரு கிணறு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு போகாம தேங்கி போய் நின்னதுனால மண்ணுக்குள்ள ஊடுருவி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது எல்லாமே சரி செய்யப்பட்டு இப்போது கான்கிரீட் கிணத்துக்குள்ள வந்து அதை கொண்டு போய் சேர்த்து அதை வந்து லாரி மூலம் உறிஞ்சி கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல அதை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி இருக்கிறோம். எனவே புதிதாக இப்பொழுது தண்ணீர் வந்து இந்த நிலத்தடி நீர் மாசுபாடு ஏற்படுவது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இதே செயல் வந்து தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிளஸ் அந்த குப்பைகளை முழுசும் அப்புறப்படுத்தும் போது முற்றிலுமா 100% அந்த பிரச்சனைக்கு வந்து நிர்வாகம் தீர்வு என்று சொல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள் விரைவில் தீர்க்கப்படும்னு நீங்க அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள், தகவல்களுக்கு நன்றி ஐயா. மோகன்ராஜ் நம்மிடம் இணைப்புல வந்த நகராட்சி ஆணையர் அசோக்குமார் கூடிய விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும், அதற்கான முன்னெடுப்புகளை நாங்க மேற்கொண்டிருக்கோம் சொல்லியிருக்காரு. இது குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? தமிழரசன், ஏற்கனவே அதாவது இந்த பகுதியில பெண்கள் சந்திச்சு வரும் பிரச்சனைகள் குறித்து பேசலாம் அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்பவும் நகராட்சி ஆணையாளர் ஒரு புறத்துல வந்துட்டு இந்த மாசடைந்த குடிநீரை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாலும் கூட அதை முழுக்கவே மறுக்கிறாங்க இந்த பகுதி பெண்கள். இது குறித்து நம்மளோட பேசுவதற்கு இதே பகுதியை சேர்ந்த இந்திராணி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். சொல்லுங்க, இந்த பகுதியில நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. நாங்க இங்க வந்து இப்ப 20 வருஷம், சுருக்கமா சொல்லட்டுங்களா, பகல்ல வந்து வெளியே இருக்க முடியல, நைட்லயும் தூங்க முடியல. ஒரு பாத்திரம் விளக்குற இடத்துல வெறும் ஈங்க, ஒரு பால் காய்ச்சினா கூட மூடி வச்சா பொங்கி வருது, திறந்து வச்சா ஈ விழுவுது. எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு மூடியில 50 ஈ உட்காருதுங்க. எங்க வீதியில டைபாய்டு காய்ச்சல் 2 பேத்துக்கு, மலேரியா காய்ச்சல் 2 பேத்துக்கு, எத்தனை கஷ்டம். கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் புரியுது. தமிழரசன், இந்த பிரச்சனையும் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த இந்திராணி. தொடரும் தமிழரசன். மோகன்ராஜ் இணைப்பிலே இருங்க. நம்மிடம் பேசுவதற்காக நாமக்கல் நகர்மன்ற தலைவர் கரிகாலன் இணைப்புல வந்திருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். அவர் இணைப்பில் ஏதோ கோளாறு இருக்கிறது. மோகன்ராஜ், தொடர்ந்து அந்த பகுதி மக்களோட பிரச்சனைகளை பதிவு பண்ணுங்க. தமிழரசன், அதான் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல நிலத்தடி நீர் மாசடைந்த நிலத்தடி நீரை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா நகராட்சி ஆணையாளர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இங்க இருக்க பகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு புகார்களை இங்க தெரிவிச்சும் கூட இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையை எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில இதே பகுதியை சேர்ந்த சரவணகுமார் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சரவணகுமார், நீங்க சொல்லுங்க, நாமக்கல் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில நீங்க எந்த மாதிரியான புகார்கள் வந்து நகராட்சிக்கு தெரிவிச்சிருக்கீங்க? ஒரு மனுஷனுக்கு வந்து தண்ணி எவ்வளோ யூஸ் வருதுன்னு தெரியுது இல்லை. இந்த தண்ணியை வந்து அவங்கள யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்க, சரிங்களா? இந்த தண்ணி வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியல. அப்புறம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னதுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி, ஸ்டெப் எடுத்திருக்காங்க, என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க எங்களுக்கு சொல்லுங்க.
தமிழரசு நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது அந்த தண்ணி வந்து இன்னமும் அதே நிலைமையில தான் இங்க நாங்க புழங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்தை தான் வந்துட்டு சரவணகுமார் பதிவு பண்ணிருக்காரு. அதே போல நாமக்கல் நகராட்சிக்கு உள்ள பிரச்சனைகள் இது போன்ற அடிப்படை தேவைகளை வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு நாமக்கல் நகராட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு வந்ததை அடுத்து இப்பகுதியை சேர்ந்த இந்த சரவணகுமார் பல்வேறு புகார்களை அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த புகார்களுக்கும் முறையான பதில் ஏதும் கிடைக்கல அப்படிங்கறத இவரோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. எனவே தங்களோட கோரிக்கையை காதில் வாங்கி கொண்டு உரிய முறையில் இந்த பகுதிக்கு வந்து சீர்படுத்தி கொடுக்கணும். இதே பகுதியில் நாங்கள் தொடர்ச்சியாக குடியிருப்பதற்கான நடவடிக்கைகளை நாமக்கல் நகராட்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்தை இப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழரசன், ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல பெண்கள் அதாவது பல்வேறு வியாதிகள் காரணமா பல்வேறு பிரச்சனைகளுக்கு உண்டாகிறதாவும் தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வெயில் நேரத்தில் இப்பகுதியில் இருக்க குப்பைகள் வந்துட்டு திடீரென தீப்பற்றி கொண்டு அதனால ஏற்படும் புகை மூட்டம் காரணமாக மூச்சு திணறல் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில இதே பகுதியை சேர்ந்த வேல்விழி நம்மளோட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வேல்விழி, நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லுங்க. இந்த புகை மூட்டத்தினால எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? சொல்லுங்க. என் பேரு இந்திரணி. குப்பைனால எங்களுக்கு ரொம்ப பாதிக்குதுங்க. பேசுங்க. குப்பைனால 30 வருஷமா இங்கே இருக்கிறேன். குப்பைனால ரொம்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதிக்குது. ஈ முக்கிது. ஈல சின்னதா பூச்சி ஒன்று இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப பிள்ளைங்களுக்கு காய்ச்சல், கால் வலி, இதெல்லாம் வலி எல்லாம் எடுக்குது. எதுவுமே சமையல் திறந்து வச்சாவே வீட்டுக்குள்ள இருக்க முடியல. நைட்டு வெளியே தான் வரணும். நைட்டு இருக்க முடியல. தமிழரசன் பார்த்திருப்பீங்க, அதாவது ஒருவர் அல்ல இருவர் அல்ல, தொடர்ச்சியாக நம்ம யாரிடம் பேசினாலும் இந்த பகுதியில வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்க சுகாதார சீர்கேடு காரணமாக அன்றாடம் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதாகவும் தான் இங்க இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியான பதிவுகள் இருக்கு. தமிழரசன், மோகன்ராஜ், இறுதியாக அந்த பகுதி மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வா எதை முன்வைக்கிறாங்க? கண்டிப்பாக, அதாவது நகர்ந்து வரும் இந்த சூழ்நிலையில நகர வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிக வேகமான ஒரு சூழல்ல தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த பகுதியில் இருக்க மக்கள் இருக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டோம் பார்த்தாக்கா, ஏற்கனவே நம்ம இவங்ககிட்ட பேசிய போது இங்க இருக்க கொட்டப்பட்டிருக்கும் குப்பையை தரம் பிரித்து அதை மறுசுழற்சி முறையில உபயோகப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் வந்து இயந்திர பயன்பாடுகள் கொண்டு அதை வந்து வேகப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத இப்பகுதி மக்களோட ஒரு ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கு. தமிழரசன், நாமக்கல் பாரதி நகரில் உள்ள குப்பை கிடங்கால் சுற்றுச்சூழல் மாசுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து நம்மிடம் இணைப்பில் வந்த நகராட்சி ஆணையர் திரு அசோக்குமார், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று புதிய தலைமுறைக்கு தகவல் அளித்திருக்கிறார். இதுகுறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.